முகத்தில் மேடு பள்ளங்கள் அதிகமாகிட்டே போகுது. அதனால் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுக்கலான்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்துட்டு கடைக்கு வேலைக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். காய்ஸ் இஞ்சி மேனுக்கு ஸ்பெஷலாக க்ரீன் டீ போட்டு கொடுத்தேன். மதியானம் வீட்டுக்கு வரப்போ 3 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சாப்பாடோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது என்னன்னா கருவேப்பிலை சட்னி, ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் உணவுக்கு சப்பாத்தி சுட்டேன். என்னோட சப்பாத்தி நல்லா புஸ்டிக்காக ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு மாதுளம்பழம் உரிச்சிட்டு இருந்தேன். மதியான சாப்பாட்டுக்கு பக்கத்திலே சிக்கன் வேகுது. இருந்தாலும் என் வாய் சும்மா இல்லை. சுட்டு வச்ச சப்பாத்தி ஒரு கடி அடிச்சிட்டேன். இதுதான் என்னோட மதிய உணவுக்கு. 2 சப்பாத்தி, 100 கிராம் சிக்கனு, அப்புறம் மாதுளம்பழம். நம்ம ஆளு வந்து கையில கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு, கீழே போட்டால் தான் சாப்பிடுவாரு. காய்ஸ் அப்படியே ஒரு ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுருங்க. காய்ஸ் கார்டியோ பண்ணுறது மட்டும் ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஒரு நாள் விட்டேன், ஆனால் அதனால் என்னால் 4 ரவுண்டு ஓட முடியல. இதுக்கே மூச்சு வாங்குது. இருக்க நீங்கள் க்ரோத் ஆகிட்டு தான் போகணும். இருக்க ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் போகணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் கூட கார்டியோ விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட கார்டியோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. ஓடிட்டு வந்து 1 நிமிஷம் தான் ஆகுது, அதுங்காட்டி காலண்டர் கழட்ட விட்டாங்க. காய்ஸ் நான் போகிற பர்பீஸ் கரெக்டானு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு இன்னும் கார்டியோ பத்தலைன்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாக கார்டியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்கள் அம்மா வர ராவடி பண்ணிட்டு இருக்குது. சல்ல தாளங்க முடியல, கையெல்லாம் தட்டி தட்டி விடுது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து குளிச்சாலே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைச்சிரும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணால் குளிங்க தயவு செஞ்சு மறக்காமல். இரவு உணவுக்கு மீதி இருந்த சிக்கனை சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். கண்ட்ரோலாக இருங்க காய்ஸ்.